அடுத்ததாக நம்முடைய லலிதா புத்ரி, ஆர்ப்பாட்டம் இல்லாமலே பேசலாம், அலங்கார சொற்கள் இல்லாமலே பேசலாம், அவசரம் இல்லாமலே பேசலாம் என்று நிரூபித்து கொண்டிருக்கின்ற பெண்மணி. ஆன்மீகமும் இலக்கியமும் கண்கள் என்று கிருஷ்ணா ஆரம்பித்தார். அது சுதாஜிக்கு ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அவருடைய உயிரினுடைய இயல்பே ஆன்மீகமும் இலக்கியமும் என்று அமைந்திருக்கிறது. சரியாக புரிந்து கொண்டோமானால் இந்தியாவை ஆன்மீகம் இணைக்கிறது, அரசியல் பிரிக்கிறது. எது இணைக்கிறதோ அத்துடன் நாம் இணைந்து கொண்டோமானால் சரித்திரம் நம்மை போற்றும். அதற்கு ஒரு சாதனையாளராக விளங்குகிறார் நம்முடைய லலிதா புத்ரி சுதாஜி அவர்கள். அவர் எப்பொழுது பேச கேட்டாலும் நமக்கு மிகவும் இனிமையாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அவருக்கு சிறப்பு செய்வதன் மூலம் நம்மை நாமே சிறப்பு செய்து கொள்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமக. எல்லோருக்கும் அன்பு வணக்கம். ரம்யா வாசுதேவனுக்கும் கிருஷ்ணாவுக்கும் இந்த நூல்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து அவற்றை இன்றைக்கு நம்முடைய கைகளில் தவழ விடுவதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். திரு பத்ரி சொன்ன மாதிரி அந்த ஆல்ட் கண்ட்ரோல் கிரியேட் அது நான் படிக்கவில்லை, எனவே அதற்குள் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. சகோதரி சுமதியும் சகோதரி ரம்யாவும் என்னை சந்தித்த போது லலிதா சகஸ்ரநாமத்தின் விளக்க உரை இன்றைக்கு வெளியாகிற 2ஆம் பாகத்திற்கு முன்னதாக வெளியாகியிருந்த முதல் பாகத்தை கொடுத்தார்கள். ஆதிசக்திக்கு 1000 நாமங்கள் என்கிற அந்த ஹெடர் லைன், அதை பார்த்து கொண்டே அந்த புத்தகத்தை பிரித்தேன். முதல் பாகம் என்று சொல்லியிருக்கிறார்கள், 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் வரப்போகிறது என்கிற எண்ணத்தோடு இந்த புத்தகத்தை பிரித்த போது, பிரித்து வாசிக்க தொடங்கின போது அதை மகிழ்ச்சி என்று சொல்வதா அதிர்ச்சி என்று சொல்வதா, சாதாரணமாக சொல்லும்போது சொல்லுவார்களே ஆடிப்போனேன் என்று, அப்படித்தான் ஆடிப்போனேன். லலிதா சகஸ்ரநாமத்திற்கான முழுமையான விளக்கத்தை யாரும் சொல்லிவிட முடியாது. பாஸ்கரராயர் கூட முழுமையாக சொன்னாரா என்பது ஐயம்தான். அப்படியே முழுமையாக யாராவது சொன்னால் அது ஒருவேளை அந்த வச்சின்யாதி தேவதைகளில் யாராவது ஒருவராக இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் முழுமையாக சொல்லிவிட முடியாது. அப்படித்தான் அதுவரை நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாமத்திற்கும் எத்தனை விளக்கங்கள், எத்தனை விதமான கதைகள். அதை சொல்லும்போதே இப்போது இதை பார்த்தோம், இதற்கு இன்னொரு விளக்கத்தையும் பார்க்கலாமா என்று ஒரு கேள்வியோடு அடுத்த ஒரு லெவல் அதற்கு போகும்போதே சுவாரஸ்யமாக அது பிடித்து இழுக்கிறது. ஏன் இதை முக்கியமாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், இந்த மாதிரியான ஸ்லோகங்களுக்கு விளக்கம் சொல்லி, விளக்கத்தை எழுதி அல்லது சொல்லப்பட்டதை அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதை பதிப்பிக்கும் போது அது அவ்வளவு சுவாரஸ்யமாகவோ, புத்தகத்தை கையில் எடுத்தால் படித்து முடித்துவிட்டுத்தான் வைக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கும் என்றோ சொல்ல முடியாது. ஒரு ஃபிக்ஷன், ஒரு கதை, அதை படித்து முடித்துவிட்டுத்தான் வைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும்.
ஆனால் இதை போன்ற நூல்கள் அந்த அளவுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனால் பல நேரங்களில் இந்த மாதிரியான புத்தகங்களை நிறைய பேர் படிப்பதில்லை. அப்படி பார்த்துவிட்டு இங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து இங்கே என்று ஸ்கிப் பண்ணுவோம். ஆனால் பிலீவ் மீ, இந்த புத்தகத்தில் இத்தனைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வரிகள், வாக்கியங்கள், அவை பதிப்பிக்கப்பட்டிருக்கிற முறையெல்லாம் பார்த்தா ரொம்ப க்ளோஸாக இருக்கிற லைன்ஸ் தள்ளி தள்ளி இருக்கும் சில புக்கில். அப்போ நிறைய ரிலீஃப் கிடைக்கும், படிக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் இதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வரிகள் ரொம்ப பெரிய ஃபாண்ட்டும் இல்லை, ரொம்ப ரிலீஃப் எல்லாம் இல்லை. ஆனாலும் இதை படித்துத்தான் தீர வேண்டும், விட்டுவிடக்கூடாது என்கிற ஆர்வத்தை நிறையவே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். And I should commend them. So much of reference. லலிதா சஹஸ்ரநாமத்திலேருந்து திடீர்னு ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு போகிறது, திடீரென்று அங்கே இருந்து புறப்பட்டு கெமிஸ்ட்ரிக்கு வருகிறது, கெமிஸ்ட்ரியிலிருந்து புறப்பட்டு இன்னும் வேறு ஏதாவது சிதானந்தர் என்ன விளக்கங்கள் எல்லாம் நவாவரணத்திற்கு சொல்லி இருக்கிறார், எத்தனை கோட்டைகள் என்று அதற்கு போகிறது. அப்படி ஒரு பிரபஞ்சம் ஸ்பேன். லலிதா அப்படின்னு சொன்னாலே பிரபஞ்சத்தை ஆளக்கூடியவள். அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு கம்ப்ளீட் span and a kind of a 360-degree approach இந்த விளக்க உரையில் அமைந்திருக்கிறது. It's amazing and congratulations once again. நிறைய விஷயங்கள். இது டோட்டலி ஸ்பிரிச்சுவல். கொஞ்சம் ஒரு பட்டிமண்டபமே நடந்தது. பத்ரியும் சொன்னார், நம்ம ரமணன்ஜியும் சொன்னார்கள், ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றா இல்லை தனித்தனியா எல்லாம். சாதாரணமாக ஆன்மீக புத்தகம்னா அந்த ஆன்மீக புத்தகத்தில் ஆன்மீகம் மாத்திரம்தான் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இல்லை, இதற்குள் எல்லாம் கிடைக்கும், ஆன்மீகத்தில் எல்லாம் அடக்கம் என்கிற ஒரு தெளிவை இந்த நூல் ஏற்படுத்தி இருக்கிறது. நிறைய தகவல்கள் மாத்திரமில்லை, அதை சொல்லக்கூடிய விதமும் மிக எளிமையாக, மிக கடினமான விஷயங்களை எல்லாம் மிக எளிமையாக இதிலே கொடுத்திருக்கிறார்கள். அதற்காகவும் அவர்களை பாராட்ட வேண்டும். சாதாரணமாக லலிதா சகஸ்ரநாமம் அல்லது பத்ரி ரெஃபரன்ஸ் சொன்னாரே, மகிஷாசுர மர்தினி, அந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நமக்கு பயன் தரக்கூடியவை என்கிற ஒரு கேள்வி நிறைய பேருடைய மனத்தில் இருக்கும். இந்திய நாட்டு இலக்கியங்களையும் இந்திய நாட்டு ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது என்று முதலில் இங்கே சொன்னார்களே, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து காட்டலாம் என்று நினைக்கிறேன். இங்கே நிறைய இலக்கியம் தெரிந்தவர்கள், இலக்கியம் படித்தவர்கள், இலக்கியத்தில் ஆழங்கால் பட்டவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு மொழி பயிற்சி அவ்வளவாக கிடையாது. மொழியாக படிக்க வேண்டிய ஒரு அவசியம் என்னுடைய பள்ளி வாழ்க்கையிலேயும் கல்லூரி வாழ்க்கையிலேயும் இருக்கவில்லை. பள்ளிக்கூடத்தோடு என்னுடைய மொழி பாடங்கள் நிறைவடைந்தன. மருத்துவக் கல்லூரியில் மொழி பாடங்களுக்கு எந்த இடமும் கிடையாது. ஆனால் இங்கே தமிழ் இலக்கியத்தில் நிறைய புலமை பெற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கீழாம்பூர், PN பரசுராமன், ரமணன்ஜி, இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். தமிழ் இலக்கியத்திலேயே நம்மை வழிநடத்தக்கூடிய ஓர் அற்புதமான நூல் என்றால் சுமதிக்கும் தெரியும், கீழாம்பூருக்கும் தெரியும், கவிச்சக்கரவர்த்தியின் ராமாவதாரம். கவிச்சக்கரவர்த்தியின் ராமாவதாரத்தில் ஒரு சிக்கலான இடம் உண்டு. ஒரு இடம் என்பதை விட ஒரு விஷயம் பல இடங்களில் பரவி கிடக்கும் ஒரு சிக்கல் உண்டு. அதில் அதை சில நேரத்தில் எல்லோரும் நையாண்டியாக பயன்படுத்துவார்கள், கிண்டல் செய்வார்கள்.
அவரவர்களுக்கு தெரிந்த வகையில் கூட அதை கிண்டல் செய்வார்கள். ராமனுக்கு ஒரே மனைவி, அதுதான் அந்த கதையினுடைய மையம் இல்லையா? ஒக்க மாட்ட, ஒக்க பான, ஒக்க பத்னி என்று கொண்டு வந்து நிறுத்தி விடுவோம். தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிமார்கள்? 3 பட்ட மகிழ்ச்சிகள் தவிர எத்தனை மனைவிமார்கள்? இந்த 60,000 என்று சொன்னது யார்? இங்க கேட்கலனா வால்மீகியில 60,000 இல்லை. வால்மீகி ராமாயணத்துல 500 சொச்சம். 60,000ங்கிற ஒரு நம்பரை உள்ளுக்குள்ளே கொண்டு வருவது கவி சக்கரவர்த்தி கம்பர் மட்டும்தான். வால்மீகியில இல்லை. வால்மீகிக்கு அப்புறம் அடுத்ததா ராமாயணம் யாரால் எழுதப்படுகிறதுன்னு பார்த்தா காளிதாசர் ரகுவம்சம் என்று எடுக்கிறார். அங்கே ரொம்ப டீட்டெயில்டாக கிடையாது. அதுக்கு அடுத்தது கம்பர் தான். அந்த லேண்ட்ஸ்கேப், ராமாயணா லேண்ட்ஸ்கேப்னு பார்த்தா அதில் கம்பர் தான் அடுத்தது. 500 சொச்சமாக இருந்த மனைவிமார்கள் திடீர்னு எங்கேருந்து 60,000 மாறினார்கள். சமீபத்தில் இந்த 60,000 விஷயத்தை வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு யுவதியோடு நான் விவாதிக்க நேரிட்ட போது, ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ், when I had to just discuss with her, அப்படி ஒரு பார்வை பார்த்தா, இதெல்லாம் என்ன கதை? 60,000 மனைவிமார்கள்னா பேர் கூட நினைவு இருக்காதே, எப்படி முடியும்னு கேட்டான். இப்ப 60,000ங்கிற விஷயம் அங்க நின்று போகல. கம்பராமாயணத்துல கம்பருக்கு ஏதோ 60,000 மேல ஒரு ஒப்செஷன் இருந்தது மாதிரியான ஒரு தோற்றம் வரும். எங்கெல்லாம் 60,000 தெரியுமா? தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை அமைச்சர்கள்? 60,000. You're right. 60,000 அமைச்சர்கள். காதோரத்தில் நரை, என்ன செய்யலாம் அப்படின்னு நினைத்து சபை கூட்டுங்கள்னு சொன்னபோது 60,000 அமைச்சர்களும் வந்தார்கள். அதுக்கு எவ்வளோ பெரிய இடம் இருந்ததுன்னு தெரியல. 60,000 பேரும் வந்து ஒரு இடத்துல உட்காரணும்னா 60,000 அமைச்சர்களும் வந்தார்கள். அந்த 60,000 பேரும் 60,000 நபர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனை அந்த நாட்டுக்கு நன்மையை தருகிற ஒன்றுதான் அப்படின்னு கண்டினியூ ஆகும். சரி, சக்கரவர்த்தி எத்தனை வருஷம் ஆட்சி நடத்தினார்? 60,000 ஆண்டுகள் மாண்டுர அப்படின்னு சக்கரவர்த்தியோட ஸ்டேட்மெண்ட் டு வசிஷ்டர். 60,000 மனைவிமார்கள். ராமனை திரும்ப அழைத்து வரலாம்னு போகிற பரதன் தன்னுடைய நாட்டு இராணுவத்தை கூட அழைத்து கொண்டு போகிற பரதன், ரத கஜ துரக பதாதி, எவ்வளவு அக்ஷோணி சைன்யம் போச்சு தெரியுமா? 60,000. 60,000 அக்ஷோணி சைன்யம் போச்சு கூட. இப்போ இது என்னது? வாட் இஸ் ஹேப்பன் டு கவி சக்கரவர்த்தி? டஸ் ஹி ஹாவ் அன் ஓசிடி? 60,000ங்கிற நம்பர் மேலே ஏன் அவ்வளவு பிடிமானம்? ரொம்ப ஓவர் ஷாட் மாதிரி தெரிகிறது. ஒரு பக்கத்தில் உயர்த்தி சொல்லுவதற்காக 60,000ன்னு சொன்னாரா, இல்லை ஏதாவது காரணத்தோடு சொன்னாரா? காரணம் இங்கே இருக்கிறது. லலிதா சகஸ்ரநாமத்தில் தான் அதற்கான காரணத்தை தேட முடியும். நேரடியாக சகஸ்ரநாமத்தில் கூட இல்லை. சகஸ்ரநாமத்திற்கான சில விளக்கங்களை தேவி பாகவதத்தில் போய் தேடும் போது அங்கே கிடைக்கும் அந்த துருப்புச்சீட்டு. தூம்ரலோச்சனன் ஒருத்தன் வருவான் இல்லையா? அந்த தூம்ரலோச்சனன் வந்தான் என்பதை பற்றி நீங்களும் சொல்லி இருக்கிறீர்கள். லலிதாம்பிகையோடு சண்டை போடுவதற்கு தூம்ரலோச்சனன் வருவான். தூம்ரலோச்சனன்
பண்டாசுரனுடைய சைன்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய படைத்தளபதி அவன் வருகிறான். அவன் எத்தனை பேரோடு சண்டைக்கு வந்தான் என்று தேவி பாகவதமும் தேவி மகாத்மியமும் விளக்கும். தேவி மகாத்மியம் தெளிவாக சொல்லும், தூம்ரலோச்சனன் 60,000 வீரர்களோடு சண்டைக்கு வந்தான். அப்போ கம்பருக்கு முன்னோடி ஒருத்தர் 60,000 மேலே அப்சஷன் இருக்கிறவர் இருக்கார் போல இருக்கு. அது என்ன 60,000 கணக்கு? தூம்ரலோச்சனன் தான் இஸ் தி கீ டு திஸ் லாக் இன் கம்பராமாயணம். தூம்ரன்னா புகை, தூம்ரலோச்சனன்னா புகை படிந்த பார்வை. அவன் ஏன் 60,000 பேரோட வந்தான்? நான் ரொம்ப நீளமாக இந்த டீட்டெயிலுக்குள்ளே போகலை. அதை சகோதரியும் கிருஷ்ணாவும் ஒருவேளை அடுத்த பாகத்தில் எழுதினால் நீளமாக எழுதி கொள்ளட்டும். ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னு வச்சுப்போம், அதனுடைய உண்மையைத்தான் நாம் பார்க்குறோமா, இல்லை நாம் ஏதோ ஒரு நிலையில் அதை பார்க்கிறோமா? எல்லா சமயத்திலையும் நாம் பார்க்கறது இஸ் நாட் த ஹோல்சம் ட்ரூத். நாம் நம்முடைய பார்வையில், நாம் இருக்கிற ஆங்கிளில், நாம் இருக்கக்கூடிய முறையில் அதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடியதற்குத்தான் விபர்யாய நியாயம் அப்படின்னு பேர். இந்த விபர்யாய நியாயம், விபர்யாய ஞானமாக இட் இஸ் பீயிங் பர்சீவ்ட் பை மெனி ஆஃப் அஸ். அப்படி பார்க்கும்போது 6 நிலைகளில் அதை பார்க்கிறோம். என்ன 6 நிலைகள்? இது நமக்கு புரியணும்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கிறதுன்னு பார்க்குறோம். சிருஷ்டி, குழந்தை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, சிருஷ்டி தோற்றம். அந்த குழந்தை இருக்கிறது, பிறந்த குழந்தை இருக்கிறது, அது அஸ்தி, இருப்பு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த குழந்தை வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு பிறந்த குழந்தை 10 நாள் கழித்து வளர்ந்திருக்கிறது, 10 ஆண்டுகள் கழித்து. அப்போ அந்த வளர்ச்சி, அதுக்கு வர்த்தமானம்னு பேர். இப்போ வளர வளர அதிலே சில மாற்றங்கள் வரும். 5 வயசுல இருந்த குழந்தை 15 வயசுல அதே மாதிரி இருக்காது, மாற்றங்கள் வந்திருக்கும். அந்த மாற்றங்களுக்கு பரிணாமம். இது கொஞ்ச நாள் கழிச்சு என்னாகும்? வளர்ச்சி பரிணாமம் ஒரு லெவல் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னா லயம், அப்படி சிதைவு வர ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் நாசம், மொத்தமாக காணாமல் போயிடும். அவர் வாழ்ந்தார், இறந்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவோம். அப்போ இந்த 6 இருக்கு இல்லையா, இது புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு குழந்தை, ஒரு மனிதர் அப்படின்னு எடுத்துனேன். எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்று தோன்றுகிறது, அது இருக்கிறது, அது வளர்கிறது, அது மாறுகிறது, அது சிதைய ஆரம்பிக்கிறது, கடைசியில் அழிந்து போகிறது. There are 6 stages. But all these 6 stages என்னன்னு கேட்டால் நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய மாற்றமே தவிர அது உண்மை இல்லை. அதுக்குத்தான் மித்யைனே பேர். வாட் வி பர்சீவ் இருக்குன்னு நினைக்கிறோம். என்ன இருக்கு? குழந்தை, இந்த இண்டிவிஜுவல். கடைசியில் இது எல்லாம் பார்த்தா என்னன்னா ஒரே ஒரு ஆப்சல்யூட் பரம்பொருள் எல்லாத்துலேயும் இருக்கிறது. அதை ஒரு குழந்தையாக பார்க்குறோம், ஒரு பெண்ணாக பார்க்குறோம், ஒரு வளர்ந்த யுவனாக பார்க்கிறோம், யுவதியாக பார்க்கிறோம்னா இந்த 6 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கே, இதுதான் விபர்யாய நியாயம். இது தூம்ர பார்வை. இந்த தூம்ர பார்வையை விட்டுட்டு என்ன பார்க்கணும்னா இது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரம்பொருளை பார்க்க வேண்டும். ரியலைஸ் தட் அப்சல்யூட் ட்ரூத். ஆனால் இந்த அப்சல்யூட் ட்ரூத்தை நாம் அப்படி பார்க்குறோமானா இல்லை. நாம் ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்குறோம். 5 அடி 5.5 அடி, இது கருப்பு, இது சிவப்பு, இது ஆண் பெண். அப்போது இதெல்லாம் மாறி பார்க்கிறோம். இப்போ 6 கிடச்சிதா இல்லையா? இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், இட் இஸ் ஆல் த சேம். அது இருக்குதா? அது இருக்குது, இல்லை, அது வளர்ந்தது, குறைந்ததெல்லாம் இல்லை. அது ஒன்றே ஒன்று இருக்கிறத நாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். இதை எப்படி நாம் பார்க்குறோன்னு கேட்டால்
பார்க்கிறோம் அல்லது பர்சீவ் பண்ணுறோம், உணர்கிறோம், அதற்கு ஏற்ப செயல்படுகிறோம்னா 5 இந்திரியங்கள் which give us knowledge, 5 இந்திரியங்கள் by which we do the action. அப்போது ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, 10. இந்த 10 வழியாகத்தான் we take different perceptions. இங்கே நிற்கிறியா உன்னை அடிக்கிறேன், இல்லை இங்கே நிற்கிறியா நான் நகர்ந்து போகிறேன். அப்போ நம்ம ரியாக்ஷன்ஸும் ஏதோ ஒரு தூம்ர பார்வையினால் ஏற்படுகிறது. 6 through 10 இந்திரியம், 6 into 10 60. இந்த 60க்கு வர்க்கம் சொல்லும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் 1000 அப்படிங்கிற கணக்கு. இந்த 60,000 கொண்டு வந்து தான் எங்கேயோ இருக்கிற 60,000 பிடிச்சு தூம்ர பார்வையில் வாழ்க்கையை பார்த்து விடுகிறோம் என்பதை காட்டுவதற்குத்தான் 60,000 ஒரு அப்சஷனோடு கொண்டு வந்து வைத்தார் கவி சக்கரவர்த்தி. 60,000 ஆண்டுகள் மாண்டுற, 60,000 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார்னா he was able to control அந்த டெம்பரல் ஃபேஸில் கால மாற்றத்தினால். இது காலத்தினால மாறி போச்சு, 10 வருஷத்தில் அவன் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த கால மாற்றங்கள் இல்லை, அந்த இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ணினார். 1000 பெண்களை மனைவியாக கொண்டார் அப்படின்னா அந்த விதவிதமான உணர்ச்சிகள் ஏற்படக்கூடிய வர்க்கங்கள், அந்த வர்க்கங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணினார். சரி, 60,000 அக்ஷௌனி சைன்யம் போச்சுன்னா இவையெல்லாம் நம்மை பலவிதமாக போரிட வைக்கக்கூடியவை. இந்த போரையெல்லாம் விட்டால் இந்த ஆன்மா வெற்றி அடையும், அது வைராக்கியத்தில் நிற்கும். இப்படி ஒரு லெவல்லையும் அந்த 60,000 வாட் ஆல் கேன் இட் டூ என்பதை எங்கே இருந்து கவி சக்கரவர்த்தி கொண்டு வந்தார் என்று தேடி பார்த்தால் தேவி மகாத்மியம் விடை தருகிறது. இதை எதற்காக சொல்கிறேன்? ஆன்மீகம், இலக்கியம் இதையெல்லாம் தனித்தனியாக பிரிக்க முடியாதுங்கிறது மாத்திரம் இல்லை, இது எல்லாத்துக்கும் பேஸில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இழை எலிவேஷன் ஆஃப் த சோல். இந்த ஆன்மாவை எப்படி உயர்த்துவதுங்கிறது தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை தான் நம்முடைய காவிய கர்த்தாக்கள், மகான்கள், புலவர்கள் எல்லாரும் கையில் எடுத்துக்கொண்டு அதை எப்படியெல்லாம் நமக்கு கொடுக்க முடியும், எப்படியெல்லாம் அந்த நோக்கத்திற்குள் நம்மை கொண்டு வர முடியும் என்று முயன்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இப்போது ரம்யாவும் கிருஷ்ணாவும் செய்திருக்கக்கூடிய முயற்சி. அந்த மரபில் வள்ளலார் சொன்ன மாதிரி வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் how to elevate not only themselves but everyone. அந்த everyone வரும்போது தான் விபரியாய பார்வை இல்லாமல், தூம்ர பார்வை இல்லாமல் எல்லாருக்கும் அதே விதமான ஒரு ஒளியை, அதே விதமான வளர்ச்சியை, அதே விதமான உயர்வை தர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த ஆசை மேலும் 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 வளர்ந்து மேலும் மேலும் பலவிதமான நன்மைகளை எல்லோருக்கும் தர வேண்டும் என்று அவர்களை நெஞ்சார வாழ்த்தி, ப்ளீஸ் கண்டினியூ, not merely continue but please do more and more. உங்களுடைய இந்த பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும். ரமணன்ஜி சொன்ன மாதிரி கதை சொல்லி கதை பாட்டியாகி, இல்லை கிரேட் 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 கிராண்ட் மதராக கூட உங்களுடைய இந்த கதை பணி, இதுவும் கூட கதை பணி தான். கதைனா ஏதோ நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் கதை விடுறதுன்னு இல்லை. கதானா something which is told with a good purpose, அதுதான் கதாங்கிறதுக்கே அர்த்தம். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி, ஒரு நல்ல வாய்ப்புக்காக சகோதரி ரம்யாவுக்கு மாத்திரம் அல்லாமல் சகோதரி சுமதி அவர்கள்தான் என்னை இங்கே வரவழைத்தவர்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.